இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார். அப்படி நீங்க தொடர்ந்து ஒரு 10 வருடம் உங்களுடைய ரசிகர்களை நீங்க நல்வழிப்படுத்துறீங்க, அரசியல் படுத்துனீங்க, அரசியலை சொல்லிக் குடுத்தீங்க. அப்படின்னு சொல்லிக் குடுத்து அதற்கு பிறகு வந்திருக்கு. சரி, சில திரைப்படங்களின் வாயிலாக ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லல. இப்போ கட்சி ஆரம்பிச்சு 1½ வருஷம் ஆச்சு. அவரிடம் பெரியாரை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா? உங்க கொள்கை தலைவர்னு நீங்க சொல்றீங்க. பெரியார் கருத்துக்களை அந்த தொண்டர்கள்ட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதா தொண்டர்களுக்கு தெரியுமா? பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, மூடப்பழக்கத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, சாதிக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, மதத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் உங்களை பின்னாடி வரக்கூடிய அந்த நண்பா நண்பிகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? அம்பேத்கர் கொள்கை தலைவர்ன்றார். அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே இன்னைக்கு ஆபத்தா இருக்கு. அம்பேத்கர் எழுதி வைத்த அந்த ஐபிசிங்கிற பேர் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஏகப்பட்ட மத்திய அரசு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சிக்கல். அப்போ இதையெல்லாம் அரசியல் படுத்தாம அந்த வெறுமனே ராவா இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை உங்களுடைய சுயலாபத்திற்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்துறீங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு நீங்கள் பாஜகவை மட்டும் நீங்கள் எதிர்க்காம மீதி எல்லா கட்சியும் எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது உங்கள் கணக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து தான் ஆட்சி பண்ணுறோம், ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. வாதத்தை வைத்தாலும் கூட இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுலாம் பெரும்பாலான மாநிலங்களுக்கு போயிடுச்சு. தமிழ்நாடு சில விஷயங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அதுக்கு வலு சேர்க்க மாதிரி குரல் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் நீங்கள் நடத்திருக்கீங்க? எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய உங்கள் நிலைப்பாடு என்ன?